வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு மீறல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குகிறார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதை படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பாக துபாயில் நடைபெற்ற சர்வதேச பருவநிலை உச்சி மாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு மீறல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை செயலகத்தின் வேண்டுகோளின் பேரில் இந்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு அனீஷ் தயாள் சிங் தலைமையில் இதற்கான விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதென உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு மீறலுக்கான காரணங்களை விசாரணை குழு ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரைக்கும். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை இந்த குழு விரைவில் சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி சிக்கனம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1991 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 14 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை வழங்கும் அவர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கவுள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்புகள் விரைந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அதிநவீன வசதிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் 1,70,000 மேற்பட்ட நலவாழ்வு மையங்கள், 10,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் போன்றவை ஏழைகளுக்கு தரமான மருத்துவ வசதிகளை வழங்குவதாக கூறினார். தற்போது நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 710ஆகவும் MBBS இடங்கள் 1,07,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் எளிதில் சுகாதார வசதிகள் கிடைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கு இது சான்றாக அமைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோய் இல்லாத நாடாக இந்தியா மாறும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டில் IIT மற்றும் IIMகளில் SC/ST பிரிவினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பிரிவினரின் சேர்க்கை பெருமளவு உயர்ந்துள்ளது என்றார். தமிழகத்தில் நீட் தேர்வு தொடர்பான எதிர்ப்பு அரசியல் ரீதியானது என்று அவர் கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு தர்மேந்திர பிரதான், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை உள்ளூர் மொழிகளில் கற்பிக்க புதிய தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளது என்றார். நாட்டில் கடந்த 9 ஆண்டுகளில் அஞ்சலகங்களில் பல்துறை சேவை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அஞ்சலக மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து பேசிய அவர், தபால்களை வழங்குவது என்ற நிலையிலிருந்து மாறி பல்வேறு சேவைகளை வழங்கும் நிலைக்கு அஞ்சலகங்களை அரசு மாற்றியுள்ளது என்றார். தபால் நிலையங்களில் வங்கி கட்டமைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளதால் வங்கி சேவைகளின் பயனை மக்கள் எளிதாக பெற முடிவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேவையற்ற 76 சட்டங்களை திரும்பப் பெறும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஏற்கனவே மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பயனற்ற மற்றும் தேவையற்ற சட்டங்களை அகற்றும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதாக கூறினார். 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் 1486 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது மேலும் 76 சட்டங்கள் நீக்கப்படுவதன் மூலம் அதன் எண்ணிக்கை 1562ஆக உயர்ந்துள்ளதாகவும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு
முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்த நிதியாண்டில் இதுவரை விண்வெளித்துறை புத்தொழில் நிறுவனங்களில் 1000 கோடி ரூபாய் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தற்போது $8 பில்லியன் இருப்பதாகவும் இது 2040ஆம் ஆண்டு $100 பில்லியன் உயரும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதை படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பாக சர்வதேச பருவநிலை உச்சிமாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. துபாயில் நடைபெற்ற இம்மாநாடு நேற்றுடன் நிறைவடைந்தது. இதன் முடிவில் புவி வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸ் வரை கட்டுப்படுத்துவது உட்பட 8 அம்ச திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிறைவு கூட்டத்தில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின் இலக்குகளை அடைவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்தியாவின் நேர்மையான அணுகுமுறைகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற இந்த மாநாட்டிலும் வெளிப்பட்டுள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக இலவச மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த முகாம்களில் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுவதுடன் காசநோய், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவற்றுக்கான பரிசோதனைகள் வழங்கப்படுவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த யாத்திரையின் போது நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களின் மூலம் இதுவரை 63 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. யாத்திரையின் போது இதுவரை 26,000த்திற்கும் அதிகமான கிராமப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 100% முழுமையாக ஆயுஷ்மான் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27 லட்சம் பேருக்கு காசநோய் பரிசோதனையும் 6 லட்சம் பேருக்கு அறிவாள் செல் நோய் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தென்காசி பகுதியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்று போகநல்லூர் ஊராட்சித் தலைவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். குரு சண்முக பிரியா, நான் போகநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். எங்கள் ஊரில் அரசின் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா சம்பந்தமான கூட்டம் நடந்துச்சு. இதில் சுகாதாரத்துறை, மகளிர் துறை, விவசாயத்துறை, கால்நடை மருத்துவத்திலிருந்து மீன்வளத்துறை எல்லாத்துல இருந்துமே வந்திருந்தாங்க. இந்த கூட்டத்தில் என்னன்னா பல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு இது வரைக்கும் இப்படி இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ உண்மையிலே மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. மத்திய அரசின் அனைத்து துறை திட்டங்கள் தொடர்பாகவும் விரிவாக அறிந்து கொண்டதாக பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் கூறினார். என் பேர் தர்மர். வேளாண் துறை சார்பாக ட்ரோன் இயற்கை வேளாண்மை அதை பற்றி நல்ல விளக்கு சொன்னாங்க. கால்நடை வளர்ப்புத்துறை சார்பாக கால்நடை வளர்க்குறதுக்கு என்ன மானியங்கள் இருக்குது விளக்கமாக சொல்லியிருக்காங்க. மீன் வளத்துறையின் சார்பாக மீன் எப்படி வளர்க்குறது, விவசாயிகள் எப்படி மீன் வளர்த்து எப்படி பயன்பெறுறது, அதில் மத்திய அரசு திட்டங்கள் மானியங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அனைத்து மானியங்களை பற்றியும் நல்லா விளக்கமாக சொன்னாங்க. அடுத்து அஞ்சலைத்துறை சார்பாக சேமிப்பு திட்டங்கள், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு பென்ஷன் வழங்கும் திட்டம், அந்த திட்டங்களை பற்றி அஞ்சலகத்துறை சார்பாக சிறப்பாக விளக்கி கூறினார்கள். இந்த திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் எங்கள் கிராமம் புன்னையாபுரம் பஞ்சாயத்து கிராம மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டுச் செய்திகள். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. கோலாலம்பூரில் இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு மீறல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குகிறார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதை படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது தொடர்பாக துபாயில் நடைபெற்ற சர்வதேச பருவநிலை உச்சிமாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.